சம்டைம்ஸ் ஆல் வி நீட் இஸ் ரீஅஷூரன்ஸ். லெட்ஸ் சே உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட் நடந்துச்சு. அந்த ஆர்குமெண்ட்க்கு அப்புறம் ஒரு 2 days நீங்க பேசுறதே இல்ல. பட் தேர்ட் டே அந்த ஒரு ஃப்ரெண்ட் வந்து we are still good right அப்படின்னு டெக்ஸ்ட் பண்றது திரும்ப அந்த ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கா? கிடையவே கிடையாது. இவ்வளவு நாள் வேல்யூ பண்ண கேர் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ஸ்டேஜ்ல இருக்கு, நம்ம எல்லாமே பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் சொல்றாங்க. இது ஒருத்தர் டெஸ்டும் பண்ணிருக்காரு. 50s ஹாரி ஹார்லோ சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் பேபி மங்கீஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. பேபி மங்கீஸ் முன்னாடி 2 மத மாடல் வைக்கிறாங்க. அது ரெண்டுமே ஆர்டிபிஷியல் மதர். ஒரு மத மாடல் வந்து வயரால செஞ்சது, இன்னொரு மத மாடல் வந்து சாஃப்ட் க்ளோத்தால பண்ணது. வயர்டு மங்கிக்கு ஃபீட் பண்ற கெபாசிட்டி இருக்கு, பட் இன்னொருத்தருக்கு அந்த கெபாசிட்டி கிடையாது. லாஜிக்கலா இந்த பேபி மங்கீஸ் ஃபீட் பண்ற ஒருத்தர் கிட்ட தானே போயிருக்கணும், ஆனா அதுதான் கிடையாது. சோ எப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதோ, எப்போ ஒரு கம்ஃபர்ட் தேவைப்படுதோ, அப்பெல்லாம் வந்து இவங்க அந்த ஃபீட் பண்ணாத மங்கி கிட்ட தான் போயிருக்காங்க. இந்த பேபி மங்கீஸ் ஜஸ்ட் மில்க் மட்டும் ஃபீட் பண்ணிட்டு உடனே வந்து திரும்ப இந்த சாஃப்ட் க்ளோத்தால ஆயிருக்க இந்த மாடல் கிட்ட வந்துடுறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் சொல்லிருக்கு. எந்த ஒரு லிவிங் பீயிங்ஸா இருந்தாலும் ஃபுட் ஆர் சொல்யூஷன் இது மட்டுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. சம்டைம்ஸ் தே ஆல்சோ நீட் சேஃப்டி, ரீஅஷூரன்ஸ். பேபி மங்கீஸ்க்கு மட்டும் இல்ல, ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் அப்படிதான் அந்த ஒரு ஃப்ரெண்ட் ஆர் வி ஸ்டில் குட்னு கேட்ட மாதிரி.